தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனிதனால ஒருவரையும் காயப்படுத்த அவனால் முடியாது. ஒரு வேர்டு போயிட்டுன்னா, ஒரு வேர்டு அவன்கிட்ட போயிட்டு அப்படின்னா அவன் 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 உடையானோ இல்லையோ, இவன் உடைஞ்சிருவான். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அவன் அந்த ஆள்கிட்ட சரண் அடைஞ்சி சரியான அப்புறம் தான் இவன் இருக்கும். அதனால் நீங்கள் காயத்தை சுமங்க, கவலைப்படாதுங்க, பரவாயில்ல. பட்டு உங்களை காயப்படுத்தணும், நீங்கள் மன்னிச்சாலும் குழப்பம், மன்னிச்சாட்டாலும் குழப்பம், கர்த்தர் இன்றைக்கி தூக்கி தூர போட்டுரும். பட் நீங்கள் ஒருவரையும் காயப்படுத்துகிற நபராய் லிஸ்ட்டில் தடிக்காரவங்க ஃபுல் காஸ்பல் சபையில் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, வேறு அவங்க முதலாளியாக இருந்தாலும் சரி, முடிஞ்சால் அவங்க நல்ல நாள் வரும்போது நல்ல துணி எடுத்து கொடுங்க, கேக் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்சதை கொண்டு வாங்கி கொடுத்துட்டு, சாரி நான் இந்த வேர்டு இந்த செய்கை உங்களை காயப்படுத்திச்சு மன்னிங்க. ஏன்னா